வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வெல்கம் டு ஐஸ்வர் கிரைம் ஸ்டோரி. நம்ம மனிதனோட மனங்கள்ல சந்தேகம் அப்படிங்கிறது ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கும்போது, ஒரு கட்டத்துல அது வெளிய வரும்போது, நம்ம வாழ்க்கையில உண்மையிலேயே அப்படி அது என்ன பிரச்சனைகள கொண்டு வரும் அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம பேச போற கிரைம் ஸ்டோரியோட நீங்க ரிலேட் பண்ணிக்கலாம். கணவன், மனைவி 2 பேரும் சேர்ந்து பயணிக்கிற ஒரு வாழ்க்கை பயணத்துல சந்தேகம் மட்டும் வந்துரவே கூடாது. வாழ்க்கை பயணத்தோட இரு துருவங்களா இருக்க கணவன், மனைவியோட அஸ்திவாரத்தை அது அழிச்சிரும். இந்த இடத்திலயும் கணவன் தன் மனைவி மேல ஏற்பட்ட சந்தேகத்தினாலயும், அவங்க நடத்தையில ஏற்பட்ட சந்தேகத்தினாலயும் நடந்த ஒரு சம்பவம் தான். அப்படி உண்மையிலேயே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல நம்ம டீட்டெயில்டா பேசப் போறோம். வேலூர் மாவட்டத்துல பேர்ணாம்பட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்கு. இந்த பேர்ணாம்பட்டு அப்படிங்கிற ஊருக்கு பக்கத்துல ராஜக்கல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராமம் இருக்கு. இந்த ராஜக்கல் அப்படிங்கிற கிராமத்துல கூத்தாண்டவர் நகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்கு. இந்த கூத்தாண்டவர் நகர் அப்படிங்கிற அந்த ஊருக்குள்ள வீடுகள் ரொம்பவே நெருக்கமா இருக்கும். அது ஒரு கிராம பகுதி. வீடுகள் ரொம்ப நெருக்கமா இருக்கும்போது, ஒரு வீட்ல ஒரு பிரச்சனை அப்படின்னா, அது அக்கம் பக்கத்து வீட்ல இருக்கவங்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டிரும். கணவன் மனைவிக்குள்ள ஒரு சின்ன சண்டை வந்தா கூட, அக்கம் பக்கத்து வீட்ல இருக்கவங்களுக்கு தெரியிற அளவுக்கு அந்த வீடுகள் ரொம்பவே நெருக்கமா இருக்கும். அந்த மாரி அந்த கூத்தாண்டவர் நகர் அப்படிங்கிற அந்த ஊர்ல விஜயகுமார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபர் இருக்காரு. அந்த மாரி அந்த கூத்தாண்டவர் நகர் அப்படிங்கிற ஏரியாவுல விஜயகுமார் அப்படின்னு சொல்லிட்டு 48 வயதான ஒரு நபர் வாழ்ந்துட்டு இருக்காரு. இந்த விஜயகுமார் லாரி டிரைவரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. விஜயகுமாருக்கு கல்யாணமாகி தனலட்சுமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனைவி இருக்காங்க. தனலட்சுமிக்கு 38 வயது, விஜயகுமாருக்கு 48 வயது. கிட்டத்தட்ட விஜயகுமாருக்கும் தனலட்சுமிக்கும் 10 வயசு ஏஜ் டிஃபரண்ட் அப்படிங்கிறது இருக்கு. இது கேட்கறதுக்கு சாதாரணமா இருக்கலாம். ஆனா இவங்களோட வயது வேறுபாடே இவங்க வாழ்க்கையில பல பிரச்சனைகள கொண்டு வந்திருக்கு. விஜயகுமார் லாரி டிரைவரா ஒர்க் பண்றதுனால, அந்த ஊர்ல இருந்து கிளம்பி போனாருன்னா, மேபி அவரு வரதுக்கு 2, 3 நாள் ஆகும். ஒரு சில நேரங்கள்ல லாரி ஓட்டுறதுக்காக அவரு போயிட்டாருன்னா, 1 வாரம் கழிச்சு கூட வீட்டுக்கு வருவாரு. இப்படி இருக்கும்போது விஜயகுமாருக்கு 3 குழந்தைங்க இருக்காங்க. அது எல்லாத்தையுமே தனலட்சுமி தான் பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. இவரு எப்பலாம் லாரி ஓட்டுறதுக்காக வெளிய போவாரோ, அப்பல்லாம் அந்த குழந்தைங்கள அவங்க தான் டேக் ஓவர் பண்ணிக்கிறாங்க. தனலட்சுமியும் பக்கத்துல இருக்க ஒரு ஊர்ல வீட்டு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. கணவர் லாரி ஓட்ட போயிட்டு வீட்டுக்கு வரும்போதெல்லாம் அவரு குழந்தைகள பார்த்துக்குவாரு. அதுக்கப்புறம் இவங்க வீட்டு வேலைக்கு கிளம்பி போவாங்க. இந்த மாரி ஒவ்வொருத்தரா குழந்தைகள டேக் ஓவர் பண்ணிக்கிட்டு ஒருத்தர் வேலைக்கு போயிட்டு இருப்பாங்க. இதுதான் இவங்களோட டெய்லி ரொட்டீனா இருந்துச்சு. இப்படி இருக்கும்போது தான் சரியா ஜூன் 28, 2026 ஜூன் 28ஆம் தேதியிலிருந்து தன்னுடைய மனைவிய காணோம்னு சொல்லிட்டு விஜயகுமார் அக்கம் பக்கத்துல சொல்லிட்டு இருக்காரு. மேலும் அங்க இருக்கவங்கலாம் என்ன ஆச்சு டீட்டெயிலா சொல்லுங்கன்னு கேட்கும்போது, 28ஆம் தேதி காலையில என்னுடைய மனைவி கிளம்பி வீட்டு வேலைக்காக அந்த பக்கத்து ஊருக்கு போனாங்க. ஆனா 28ஆம் தேதியிலிருந்து இப்ப 2 நாளா அவங்கள நான் தேடிட்டு இருக்கேன். ஆனா அவங்கள்ட்ட இருந்து எந்த ரெஸ்பான்ஸுமே இல்ல. எப்பவுமே அவங்க வேலைக்கு போனாங்கன்னா 2 நாள் கழிச்சு கூட வருவாங்க. அங்கேயே தங்கிக்குவாங்க. ஆனா என்னதான் அவங்க அந்த ஊர்லயே தங்கி வேலை பார்த்தாலும், எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிருவாங்க. ஃபோன் பண்ணி சொல்லிருவாங்க. ஆனா இந்த தடவ நான் தங்கி வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய மனைவி எதுவுமே சொல்லல. இதுவரைக்குமே 28ஆம் தேதியிலிருந்து ஒரு ஃபோன் கூட பண்ணல. நாம் பண்ணாலும் அவங்க அட்டெண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு அக்கம் பக்கத்துல இருக்க எல்லாத்துக்கிட்டயுமே சொல்றாரு விஜயகுமார். மேலும் அவங்க வீட்டு பக்கத்துல இருக்க எல்லாருமே அவங்க மனைவிய 28ஆம் தேதிக்கு மேல யாருமே பார்க்கல. 27ஆம் தேதி நைட்டு கடைசியா தனலட்சுமி எல்லாருமே பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் 28ஆம் தேதியிலிருந்து அவங்க மனைவி எங்க போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு அக்கம் பக்கத்துல இருக்கவங்களுக்கு கூட தெரியல. இதனால எல்லாருமே ஒரு பக்கம் தனலட்சுமி எங்க போனாங்கன்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது வீட்ல இருக்க குழந்தைகள் கூட அம்மா எங்க போனாங்கன்னு சொல்லிட்டு அவங்க அப்பாட்ட கேட்டிருக்காங்க. அவரும் என்ன சொல்லியிருக்காருன்னா, அம்மா வேலைக்கு போறதா சொல்லிட்டு வெளிய போனாங்க. இனிமே அவங்க வீடு திரும்பல. அப்பா தொடர்ந்து அம்மாவ தேடிக்கிட்டு தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க குழந்தைகளுக்கு ஆறுதல் சொல்றாரு. மேலும் அவங்க குழந்தைகள் அம்மா எங்கன்னு கேட்டு ரொம்பவே நச்சரிக்க ஆரம்பிக்கிறாங்க. உடனே அவரு குழந்தைகள கட்டி பிடிச்சு அழுக ஆரம்பிக்கிறாரு. அம்மா எங்க போனாங்கன்னே தெரியல. அப்பாவும் 2 நாளா தேடிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுக ஆரம்பிக்கிறாரு. இப்படி இருக்கும்போது தான் விஜயகுமாரோட வீட்ல இருந்து கடுமையான துர்நாற்றம் அப்படிங்கிறது வர ஆரம்பிக்குது. அந்த வீட்ல இருக்க குழந்தைகளுக்கு கூட கடுமையான துர்நாற்றம் அப்படிங்கிறது வர ஆரம்பிக்குது. இத பத்தி அவங்க விஜயகுமார்ட்ட கேட்கும்போது கூட, ஏதாவது அனிமல் செத்து போயிருக்கும். நான் போய் பார்க்குறேன்னு சொல்லிட்டு, ஏதாவது அனிமல் செத்து போயிருக்கும். அப்பா போய் பார்க்குறேன்னு சொல்லிட்டு அத கிளியர் பண்ணிட்டு வந்துருவாரு. இருந்தாலுமே தொடர்ந்து அந்த துர்நாற்றம் அப்படிங்கிறது அவங்க வீட்டுக்குள்ள வந்துகிட்டே இருந்திருக்கு. குழந்தைகளும் ஒரு பக்கம் அம்மா எங்க எங்கன்னு கேட்டு தொல்ல பண்ணிட்டு இருக்காங்க. மேலும் அக்கம் பக்கத்துல இருக்கவங்க விஜயகுமாரோட வீட்ட கடந்து போகும்போது கடுமையான துர்நாற்றம் அப்படிங்கிறது வர ஆரம்பிச்சிருக்கு. அவங்களுக்கும் ஒருவித சந்தேகம் அப்படிங்கிறது வர ஆரம்பிச்சிருக்கு. ஏன் அப்படின்னா இந்த விஜயகுமார் 2 நாளா தன்னுடைய மனைவிய காணோம்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்காரு. அதே சமயத்துல ஒரு வீட்டுக்குள்ள இருந்து இந்த மாரி கடுமையான துர்நாற்றம் வரும்போது அக்கம் பக்கத்துல இருக்க எல்லாத்துக்குமே ஒருவித சந்தேகத்த ஏற்படுத்தியிருக்கு. இத பத்தி விஜயகுமார் கிட்ட உங்க வீட்டுக்குள்ள இருந்து கடுமையான துர்நாற்றம் வருது என்னன்னு சொல்லி பாருங்க. கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கன்னு சொல்லிட்டு அக்கம் பக்கத்துல இருக்க எல்லாருமே சொல்றாங்க. எல்லாத்துக்கும் துர்நாற்றம் வரும்போது, விஜயகுமாருக்கு மட்டும் அது பெருசாவே தெரியல. இதனால அக்கம் பக்கத்துல இருக்கவங்க உடனடியா போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் குடுங்க. இப்ப 2 நாள் ஆயிருச்சு உங்க மனைவிய காணோம். இதுக்கு மேலயும் நீங்க வெயிட் பண்ணக்கூடாது. உங்க வீட்டுக்குள்ள இருந்து வேற கடுமையான துர்நாற்றம் வருது. உடனடியா இத பத்தி போலீஸ்கிட்ட தகவல் குடுங்கன்னு சொல்லிட்டு அக்கம் பக்கத்துல இருக்க எல்லாருமே தொல்ல பண்ண ஆரம்பிக்கிறாங்க.
இப்ப நீங்க போய் கம்ப்ளைண்ட் குடுக்கலைன்னா, நாங்களே ஃபோன் பண்ணி கம்ப்ளைண்ட் குடுத்துருவோம்ன்னு சொல்லிட்டு சொல்லும்போது தான், விஜயகுமார் உடனடியா பக்கத்துல இருக்க மேல்பட்டி காவல் நிலையத்துல போய் ஒரு கம்ப்ளைண்ட்ட குடுக்குறாரு. என்ன கம்ப்ளைண்ட் குடுக்குறாருன்னா, 28ஆம் தேதி என்னுடைய மனைவி வேலைக்காக பேரணாம்பட்டு அப்படிங்கிற ஊருக்கு போனாங்க. அங்க தங்கி தான் என்னுடைய மனைவி வீட்டு வேல பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எப்பவுமே அவங்க 2 நாளைக்கு ஒருக்கா கூட வீட்டுக்கு வருவாங்க. ஆனா ஃபோன் பண்ணி முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணிருவாங்க. எனக்கு வேலைப்பளு அதிகமா இருக்கு. நான் வரதுக்கு லேட் ஆகும்ன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி சொல்லிருவாங்க. நான் ஃபோன் பண்ணும்போது கூட எடுத்து அவங்க பேசுவாங்க. ஆனா இந்த தடவ எனக்கு வேலை அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க எந்தவித ஃபோனுமே பண்ணல. நான் திரும்பி ஃபோன் பண்ணும்போது கூட ஃபோன் வந்து ஸ்விட்ச் ஆஃப்லயே இருக்கு. இதனால என்னுடைய மனைவிக்கு ஏதாவது ஆபத்து நிகழ்ந்திருக்குமோன்னு சொல்லிட்டு பயமா இருக்குன்னு சொல்லிட்டு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் குடுத்துடுறாரு. மேலும் என்னுடைய வீட்டுக்குள்ள இருந்து கடுமையான துர்நாற்றம் வருதுன்னு சொல்லிட்டும் ஒரு கம்ப்ளைண்ட்ல எழுதியிருக்காரு. இவரு இப்படி கம்ப்ளைண்ட் குடுத்துட்டு இருக்கும்போதே அந்த மேல்பட்டி போலீஸ் நிலையத்துக்கு ஒரு ஃபோன் வருது. அதுவும் இந்த கூத்தாண்டவர் நகர்ல இருந்து தான் ஃபோன் வந்திருக்கு. அவங்க எல்லாருமே விஜயகுமார் பக்கத்து வீட்ல இருந்து தான் கூப்ட்டுருக்காங்க. அவங்க எல்லாருமே விஜயகுமார் வீட்ல இருந்து கடுமையான துர்நாற்றம் வரதா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. இப்ப விஜயகுமாரும் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாரு. அக்கம் பக்கத்துல இருக்க எல்லாருமே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. இமிடியேட்டா போலீஸ் என்ன பண்றாங்கன்னா, அந்த கூத்தாண்டவர் நகர்ல இருக்க விஜயகுமாரோட வீட்டுக்கு வராங்க. அங்க வந்துட்டு அக்கம் பக்கத்துல இருக்கவங்கள்ட்டலாம் முதல்ல விசாரணை பண்றாங்க. அவங்க எல்லாருமே 28ஆம் தேதிக்கு மேல தனலட்சுமிய யாருமே பார்க்கல. 28ஆம் தேதி இந்த வீட்டுக்குள்ள தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க வேலைக்கு போனத கூட நாங்க பார்க்கவே இல்ல. ஆனா விஜயகுமார் போலீஸ்கிட்ட என்ன சொல்லியிருக்காருன்னா, 28ஆம் தேதி காலையில என்னுடைய மனைவி வேலைக்கு கிளம்பி போயிட்டாங்கன்னு தான் சொல்லியிருக்காரு. ஆனா, அக்கம் பக்கத்துல இருக்க எல்லாருமே அவங்க வேலைக்கு போனத கூட நாங்க பார்க்கல. 28ஆம் தேதிக்கு மேல அந்த பொண்ண நாங்க பார்க்கவே இல்லன்னு சொல்லிர்றாங்க. இதனால போலீஸ்க்கு விஜயகுமார் மேல ஒரு சின்ன டவுட் ஏற்படுது. இப்படியே விசாரணை பண்ணிட்டு போலீஸ் அந்த வீட்டுக்குள்ள போறாங்க. வீட்டுக்குள்ள கடுமையான துர்நாற்றம் அப்படிங்கிறது வர ஆரம்பிக்குது. போலீஸுமே இந்த துர்நாற்றத்த தாங்கிட்டு அது எங்க இருந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்குறாங்க. அவர் வீட்டுக்குள்ள போகும்போது சமையல் அறையில இருந்து தான் இந்த துர்நாற்றம் வருதுன்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு தெரிய ஆரம்பிக்குது. வீட்டுக்குள்ள போனாவே அங்க இருந்து தான் ஹெவியா ஸ்மெல் வருது அப்படிங்கிறதும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. உடனடியா அந்த சமையல் அறையில போய் பார்க்குறாங்க. அந்த கிச்சனோட ஸ்லாப் மேல ஒரு பெரிய மூட்டை இருந்திருக்கு. அதாவது அவங்க அடுப்பங்கரைக்கு மேல ஒரு பரண் மாரி ஒரு ஸ்லாப் இருந்திருக்கு. அதுக்குள்ள இருக்க ஒரு மூட்டையில இருந்து ரத்தம் வழியறத போலீஸ் பார்த்துருக்காங்க. உடனடியா அந்த மூட்டைய கீழ இறக்கி பார்க்கும்போது, போலீஸே அதிர்ந்து போயிட்டாங்க. அதுக்குள்ள தனலட்சுமி அழுகை நிலையில சடலமா இருந்திருக்காங்க. மேலும் அவங்க முகத்த டவல் வச்சு மூடியிருக்காங்க. முகம் ஃபுல்லாவே அழுகிய நிலையில இருந்திருக்கு. தனலட்சுமியோட கால்கள செல்போன் சார்ஜர் ஒயர வச்சு கட்டியிருக்காங்க. மேலும் அவங்களோட கை, கால்கள்லாம் இறுக்கமா கட்டியிருக்காங்க. அவங்களோட கை மணிக்கட்டு பகுதி அறுக்கப்பட்டிருக்கு. மேலும் அவங்கள அப்படி கட்டி அந்த அரிசி சாக்கு பையில வச்சு அந்த பரண் மேல வச்சிருக்காங்க. அத மறைக்கிறதுக்காக மேல நெறைய பொருட்கள போட்டு வச்சிருக்காங்க. இத பார்க்கும்போதே போலீஸ்க்கு தெரிஞ்சிருச்சு. கண்டிப்பா இது திட்டமிட்டு செய்யப்பட்ட கொலை அப்படிங்கிறது புரிய வந்துருச்சு. இருந்தாலும் இந்த வீட்டுக்குள்ள வேற யாராவது வந்து தனலட்சுமிய கொலை பண்ணிட்டாங்களா? அப்படிங்கிற மாரியும் போலீஸ் யோசனை பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆனா வெளிய இருந்து யாருமே உள்ள வந்த மாரி போலீஸ்க்கு எந்தவித க்ளூவுமே கிடைக்கல. விஜயகுமார் கிட்ட கேட்கும்போது 2 நாளா என்னுடைய மனைவிய காணோம். நானும் ஃபோன் பண்ணி பண்ணி பார்க்குறேன். அவங்க ஃபோன எடுக்கவே இல்ல. மேலும் அவங்க ஃபோன் வந்து ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு. இப்ப என்னுடைய மனைவிய இந்த மாரி யாரோ கொடூரமா கொலை பண்ணியிருக்காங்கங்கிறத என்னால நம்பவே முடியல. மேலும் என்னுடைய மனைவிய யார் இப்படி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு விஜயகுமார் சொல்றாரு. மேலும் விஜயகுமார் மேல போலீஸ்க்கு ஏற்கனவே சந்தேகம் இருக்கு. அது எப்படி அவங்க மனைவிய அவங்க வீட்டுக்குள்ளேயே வந்து யாரோ ஒருத்தர் கொலை பண்ணிட்டு, அதுவும் அவங்க கிச்சன் பரண் மேலேயே வச்சுட்டு போவாங்கன்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து யோசனை பண்ண ஆரம்பிச்சாங்க. கண்டிப்பா இந்த வீட்டுக்குள்ள இருக்க யாரோ ஒருத்தர் தான் பண்ணியிருக்காங்க. அதுவும் அவங்க கணவரான விஜயகுமார் தான் பண்ணியிருப்பாருன்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு தெரிய வந்திருக்கு. மேலும் இத கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக போலீஸ் அந்த வீட்டையே சல்லட போட்டு தேடுறாங்க. அப்படி தேடும்போது அந்த கிச்சன்லயே ஒரு அரிவாளையும் போலீஸ் மீட்டெடுக்குறாங்க. அதுலயும் ரத்தக்கறை இருந்திருக்கு. அது தனலட்சுமியோட ரத்தக்கறை தான் அப்படிங்கிறது போலீஸ்க்கு தெரிய வந்திருக்கு. மேலும் அந்த வீட்டோட மொட்டை மாடியில போய் போலீஸ் செக் பண்ணி பார்க்கும்போது, அங்க ஒரு சட்டை இருந்திருக்கு. அந்த சட்டை இந்த விஜயகுமார் போடுற சட்டை தான். அதுலயும் ரத்தக்கறைகள் இருந்ததுனால, கண்டிப்பா விஜயகுமார் தான் இத பண்ணியிருப்பாருன்னு சொல்லிட்டு போலீஸ் முடிவே பண்ணிர்றாங்க. அத கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக அவங்க 13 வயசு பொண்ணுகிட்டயும் விசாரணை பண்றாங்க. அப்ப அந்த 13 வயசு பொண்ணு போலீஸ் கிட்ட ஒரு சில விஷயங்கள சொல்லியிருக்காங்க. அந்த விஷயம் தான் இந்த கொலை உண்மையிலேயே எதுக்காக நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த உண்மைய வெளிக்கொண்டு வர வச்சது. அப்படி அந்த பொண்ணு போலீஸ் கிட்ட என்ன சொன்னாங்க? விஜயகுமார் எதுக்காக தன்னுடைய மனைவியே கொலை பண்ணி கிச்சன் பரண் மேல மறைச்சு வைக்கணும்? இதுக்கு பின்னாடி இருக்க காரணம் என்ன? உண்மையிலே தனலட்சுமி அப்படிங்கிற அந்த பொண்ணுக்கு உண்மையிலேயே என்ன நிகழ்ந்தது அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டீட்டெயில்டா பேசப் போறோம். அப்படி அவங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் குடுத்துருங்க. நம்ம சேனல இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. போலீஸ் அவங்க இன்வெஸ்டிகேஷன அவங்களுடைய 13 வயசு பொண்ணுகிட்ட இருந்து ஆரம்பிச்சாங்க. ஏன்னா அவங்களுக்கு முழுக்க முழுக்க சந்தேகம் அவங்க கணவர் மேல தான் இருந்திருக்கு. அவரும் முன்னுக்கு பின் முரணா பல பதில்கள சொல்லியிருக்காரு. மேலும் வீட்ல இருந்து கிடைச்ச தடயம் எல்லாமே விஜயகுமார் தான் இந்த கொலைய பண்ணியிருப்பாருன்னு சொல்லிட்டு பக்காவா மேட்ச் ஆகுது.
இதனால அந்த 13 வயசு பொண்ணுகிட்ட போலீஸ் கேட்குறாங்க, "உங்க அம்மாவ கடைசியா நீங்க எப்ப பார்த்தீங்கன்னு?" சொல்லிட்டு கேட்கும்போது, "2 நாளைக்கு முன்னாடி தான் நான் என்னுடைய அம்மாவ பார்த்தேன். அதுக்கப்புறம் 2 நாளா என்னுடைய அம்மாவ காணோம். இத பத்தி நாங்க அப்பாட்ட கேட்கும்போதெல்லாம், அம்மா வெளிய வேலைக்கு போனாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆனாங்கன்னே தெரியல. நானும் அம்மாவ தேடிக்கிட்டு தான் இருக்கேன்னு" சொல்லிட்டு எங்க அப்பா சொல்லிக்கிட்டே இருந்தாரு. ஆனா 2 நாளைக்கு முன்னாடி நான் எங்க அம்மா கூட தியேட்டருக்கு படம் பார்க்க போனேன். படம் பார்த்துட்டு வரும்போது இந்த விஷயத்த தன்னுடைய அப்பாகிட்ட சொல்ல வேண்டான்னு சொல்லிட்டு எங்க அம்மா சொன்னாங்க. இருந்தாலும் நான் ஒரு ஆர்வத்துல இந்த விஷயத்த நான் எங்க அப்பாகிட்ட சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் தான் எங்க அம்மா காணாம போனாங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லும்போது தான், இதுக்கு பின்னாடி இருக்கிற காரணமே போலீஸ்க்கு புரிய வந்துச்சு. கண்டிப்பா இந்த பிரச்சனையில தான் விஜயகுமார் அவங்க மனைவிய கொன்றுக்கணும்னு சொல்லிட்டு போலீஸ் யோசிக்க ஆரம்பிச்சாங்க. இதுக்கப்புறம் விஜயகுமார் கிட்ட தீவிரமா விசாரணை பண்ணாங்க. மேல்பட்டி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போயிட்டு அங்க வச்சு தீவிரமா விஜயகுமார்ட்ட விசாரணை பண்ணாங்க. அப்ப விஜயகுமார் நடந்த எல்லாத்தையுமே போலீஸ்கிட்ட சொல்ல ஆரம்பிச்சுட்டாரு. என்னுடைய மனைவிய நான் தான் கொலை பண்ணேன் அப்படிங்கிறதையும் அவரு ஒத்துக்கிட்டாரு. எதுக்காக கொலை பண்ணீங்கன்னு சொல்லிட்டு போலீஸ் கேட்கும்போது, நடந்த எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு விஜயகுமார். அப்படி விஜயகுமார் போலீஸ்கிட்ட என்ன கன்ஃபெஸ் பண்ணாரு அப்படிங்கிறத இப்ப டீட்டெயிலா பார்த்துரலாம். முதல்ல இந்த விஜயகுமார் வந்து லாரி டிரைவரா தான் ஒர்க் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் லாரி டிரைவரா ஒர்க் பண்ண போனா, வரதுக்கு 2, 3 வாரங்கள் கூட ஆகுது. ஒரு சில நேரங்கள்ல 1 மாசம் கூட ஆகுது. இதனால குழந்தைகள், மனைவிய பிரிஞ்சு அவருனால இருக்க முடியல. மேலும் அவரு வேலைக்கு போயிட்டாருன்னா, அவங்க மனைவி தனியா குழந்தைகள டேக் ஓவர் பண்ணிக்கிற மாரி இருக்கு. இதனால தன்னுடைய குடும்பத்து கூடயே இருந்து வேலை பார்க்குற மாரி ஏதாவது வேலை இருக்குமான்னு சொல்லிட்டு யோசனை பண்ணி பார்க்குறாரு. காலையில வேலைக்கு போனா தினமும் நைட்டு வீட்டுக்கு வந்துரணும். அந்த மாரி ஒரு வேலைய தேடிட்டு இருக்காரு. அது கிடைக்கிற வரையும் நம்ம லாரியே ஓட்டிட்டு இருக்கலாம்னு சொல்லிட்டு, லாரி ஓட்டுற வேலைய தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. 2008ல தனலட்சுமிக்கும் விஜயகுமாருக்கும் திருமணம் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட இவங்களுக்கு திருமணமாகி 18 வருடங்கள் ஆயிருக்கு. 18 வருடங்களுக்கு முன்னாடி 2 பேருமே காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்க 2 பேத்துக்குள்ள 10, 12 வயசு வந்து டிஃபரண்ட். இருந்தாலுமே 2 பேரும் உயிருக்கு உயிரா காதலிச்சு தான் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. திருமணம் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷமான ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இப்ப இந்த சம்பவம் நடக்கும்போது மூத்த பொண்ணுக்கு 16 வயசு, 2வது பொண்ணுக்கு 13 வயசு, 3வதா ஒரு பையன். அந்த பையனுக்கு 5 வயசு தான் ஆகுது. 16 வயசான மூத்த பொண்ணு பக்கத்துல இருக்க ஒரு ஸ்கூல்ல தங்கி, அதாவது விடுதியில தங்கி படிச்சுக்கிட்டு இருக்காங்க. 2வது பொண்ணும், அந்த கடைசி பையனும் பக்கத்துல இருக்க ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துருவாங்க. விஜயகுமார் வேலைக்கு போகும்போதெல்லாம் அவங்க மனைவி தான் குழந்தைகள பார்த்துக்குவாங்க. ஸ்கூலுக்கு அனுப்பி வைக்கிறது, ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வரதுன்னு சொல்லிட்டு அவங்க தான் குழந்தைகள முழுமையா பார்த்துக்கிட்டாங்க. அதே டைம்ல விஜயகுமார் வீட்ல இருக்கும்போதெல்லாம் விஜயகுமாரும் குழந்தைகள நல்லபடியா தான் பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு. அப்படி விஜயகுமார் லாரி ஓட்டிட்டு வந்து ரெஸ்ட்ல வீட்ல இருக்கும்போது, அவங்க மனைவி சும்மா வீட்ல இருக்க வேண்டாமேன்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க ஒரு ஷூ கம்பெனிக்கு வேலைக்கு போறாங்க. கிட்டத்தட்ட கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷமா அந்த ஷூ கம்பெனில ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஆனா ஒரு கட்டத்துல அந்த வேலையும் தனலட்சுமி விட்டுர்றாங்க. அது கொஞ்சம் தொலைவுல இருக்கிறதுனால அந்த வேலைய விட்டுர்றாங்க. வீட்டுக்கு பக்கத்திலேயே ஏதாவது வேலை இருந்தா குழந்தைகளையும் பார்த்துக்கலாம், அந்த வேலைக்கும் போய்க்கலாம்னு சொல்லிட்டு அந்த மாரி ஒரு வேலைய தேட ஆரம்பிச்சாங்க. அப்படி தேடும்போது தான் அவங்க கிராமத்துல இருந்து பேரணாம்பட்டு டவுன்ல வீட்டு வேலைகள தேட ஆரம்பிச்சாங்க. அங்க இருக்க நெறைய வீடுகள்ல வீட்டு வேலைக்கு ஆட்கள் தேவைப்பட்டிருக்கு. தனலட்சுமியும் அந்த வீட்டு வேலைய செய்ய ஆரம்பிக்கிறாங்க. காலையில வீட்டு வேலைக்காக கிளம்பி போனாங்கன்னா, ஒரு வீடு மட்டும் இல்ல 2, 3 வீட்ல வேலை பார்த்துருக்காங்க. அதனால தனலட்சுமி காலையில போனாங்கன்னா, ஈவினிங் தான் வீட்டுக்கு வருவாங்க. இந்த மாரி சமயத்துல விஜயகுமார் தான் தன்னுடைய குழந்தைகள பார்த்துக்கிட்டு இருந்தாரு. அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்புறது, சாப்பாடு செஞ்சு குடுக்குறது, திரும்பவும் குழந்தைகள ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வரதுன்னு சொல்லிட்டு எல்லா வேலைகளையும் பார்த்துட்டு இருந்திருக்காரு. அப்படி இருக்கும்போது அவங்க மனைவிக்கு வேலை பளு அப்படிங்கிறது அந்த வீட்டு வேலைகள்ல அதிகமா இருந்திருக்கு. ஒரு நாள் ஃபுல்லா 2, 3 வீட்ல வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு வரும்போது, வேலை பளு அதிகமா இருந்ததுனால அந்த வீட்லயே தங்கக்கூடிய நிலைமை ஏற்பட்டிருக்கு. இதனால அவங்க கணவனுக்கு ஃபோன் பண்ணி, "இன்னைக்கு நைட் என்னால வர முடியாது. வீட்ல வேலை நெறைய இருந்துச்சு. அதெல்லாம் செஞ்சுட்டு தான் நான் வர முடியும். அதனால நான் நாளைக்கு காலையில தான் வருவேன்னு" சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிச்சாங்க. அவங்க கணவரும் சரி வீட்டு வேலை அதிகமா இருந்திருக்கும். அதனால அந்த வேலைய முடிச்சுட்டு காலையில வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு அத சாதாரணமா எடுத்துக்கிட்டாரு. ஆனா நாட்கள் போக போக அது 1 நாள்ல இருந்து 2 நாளா ஆக ஆரம்பிச்சது. 2 நாள் 3 நாள் ஆக ஆரம்பிச்சது. தொடர்ந்து அவங்க மனைவி 2, 3 நாள் தங்கி வேலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு வருவாங்க. இத பத்தி என்னன்னு சொல்லிட்டு அவங்க கணவர் விசாரிக்கும்போது தான் விஜயகுமாருக்கு ஒரு பேரதிர்ச்சி காத்திருந்துச்சு. அவங்க மனைவி வேற ஒருத்தர் கூட பழகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஷாக்கிங்கான விஷயம் விஜயகுமாருக்கு தெரிய வந்துருச்சு. அப்ப இருந்தே இவங்க 2 பேத்துக்குள்ள பிரச்சனை வந்துகிட்டே இருந்துச்சு. அடிக்கடி சண்டை வந்துகிட்டே இருந்துச்சு. விஜயகுமாருக்கு தன்னுடைய மனைவி வேற ஒருத்தர் கூட பழகிட்டு இருக்கிறது சுத்தமா பிடிக்கல. இதனால இந்த ரிலேஷன்ஷிப்ப கைவிடுமாறு பல வாட்டி சொல்லியிருக்காரு. மேலும் தன்னுடைய மனைவிய பயங்கரமான முறையில கண்டிச்சிருக்காரு. இது எதையுமே தனலட்சுமி காது குடுத்து கேட்கல. "உனக்கும் எனக்கும் எவ்வளோ ஏஜ் டிஃபரெண்ட் இருக்கு. உன் கூட சேர்ந்து ஒரு இன்பமான வாழ்க்கை என்னால வாழ முடியல. அதனால தான் நான் வேற ஒருத்தர தேடி போனேன்னு" சொல்லிட்டு அவங்க கணவர்ட்ட சொல்லும்போது, அவருக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியா இருந்திருக்கு. இதெல்லாம் தெரிஞ்சு தான் 2 பேரும் காதலிச்சு கல்யாணம் பண்ணாங்க.
2 பேத்துக்கும் 10, 12 வயசு டிஃபரெண்ட் இருந்தாலுமே 2 பேரும் அந்யோன்யமா காதலிச்சு தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆனா கல்யாணம் பண்ணி இப்ப 3 குழந்தைகள் பிறந்து, இப்ப அவங்க ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்க வயசுல தான், இவருக்கு வயசு அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க தனலட்சுமி. இதனால தான் வேற ஒருத்தர் கூட பழகிட்டு இருக்கேங்கிறதையும் தன்னுடைய கணவர்ட்டயே சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் அவருனால இத ஏத்துக்க முடியல. அடிக்கடி தன்னுடைய மனைவி கூட சண்ட போடுறாரு. இப்படி போயிட்டு இருக்கும்போது தான் தன்னுடைய மனைவிக்கு இன்னொருத்தர் கூட பழக்கம் இருக்கிறதும் தெரிய வந்துருச்சு. அவரு யாருன்னா, பக்கத்து கிராமத்தைச் சேர்ந்த குமரேசன் அப்படிங்கிற ஒரு நபர் கூட பழக்கம் இருக்கு. இத பத்தி அவங்க மனைவிட்ட கேட்கும்போதும், பயங்கரமா இவங்க 2 பேத்துக்குள்ள சண்ட வருது. இவங்க வீட்டு வேலை அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு 2, 3 நாள் தங்கறதுக்கு காரணமே அந்த குமரேசன் தான். வீட்டு வேலை இருக்கிறத பொய் சொல்லிட்டு அவரு கூட தான் சுத்திக்கிட்டு இருக்காங்க. மேலும் அவரு கூட சேர்ந்து பல இடங்களுக்கு போறாங்க. ஊர் சுத்த ஆரம்பிக்கிறாங்க. வீட்டு வேலை அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு கணவர்ட்ட பொய் சொல்லிட்டு 2 பேருமே ஊர் சுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. மேலும் அவரு கூட தான் ஒண்ணா தங்கி சந்தோஷமா இருந்திருக்காங்க அப்படிங்கிறதும் அவருக்கு தெரிய வந்திருக்கு. இப்ப அவங்க மனைவி குமரேசன் கூட நெருங்கி பழகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயமும் தெரிய வந்திருக்கு. இத பத்தி கேட்டும் அவங்களுக்குள்ள ஆர்கியூமென்ட் நடந்துகிட்டே தான் இருந்துச்சு. இப்படியே அடிக்கடி சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. இது அக்கம் பக்கத்துல இருக்க எல்லாத்துக்குமே தெரியும். அப்படி இருக்கும்போது தான் சரியா ஜூன் 28, 2026 மேலும் இவங்களுக்குள்ள சண்டை வரும்போதெல்லாம் அவங்க மனைவி, அதாவது தனலட்சுமி அவங்க கணவர கண்டபடி திட்டுவாங்க. இவங்க பண்றது தப்பு தான். அத பத்தி அவங்க கணவர் கேட்கும்போது ரொம்ப ஆபாசமா திட்டியிருக்காங்க. என்ன இருக்காங்கன்னா, "நீலாம் ஒரு ஆம்பளையா இல்ல. உன் கூட சேர்ந்து வாழ்றது எனக்கு இன்பமாவே இல்ல. நான் எதிர்பார்க்கிற எதுவுமே உன்கிட்ட இருந்து எனக்கு கிடைக்கல. அதனால தான் நான் வேற ஒருத்தர தேடி போறேன். நம்ம 2 பேத்துக்குள்ள 10, 12 வயசு டிஃபரெண்ட் இருக்கு. இப்ப நம்ம 2 பேரும் சேர்ந்து எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? அதுக்காக தான் எனக்கேத்த ஒருத்தர் கூட நான் சேர்ந்து போயிட்டு இருக்கேன்னு" சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப கேவலமா பேசியிருக்காங்க. மேலும் அவர் கணவர பார்த்து அடிக்கடி "நீ ஆம்பளையா? நான் நினைச்சது எதுவுமே உன்கிட்ட இருந்து எனக்கு கிடைக்கலன்னு" சொல்லிட்டு ரொம்ப கேவலமா திட்டியிருக்காங்க. வேற ஒருத்தர் கூட பழகுனது இல்லாம தன்னுடைய கணவர ரொம்ப ஆபாசமா திட்டியிருக்காங்க. இது விஜயகுமாரோட மனசுல ஆழமா பதிய ஆரம்பிக்குது. நம்ம காதலிச்சு கல்யாணம் பண்ண ஒரு மனைவி வேற ஒருத்தன் கூட போயிட்டு நம்மளையே ஆம்பளையான்னு கேட்கும்போது, அந்த கணவரோட மனசுக்குள்ள ஒரு கொடூரமான எண்ணம் தோன்ற ஆரம்பிக்குது. தன்னுடைய மனைவி எந்த அளவுக்கு நம்மள கேவலப்படுத்தியிருக்கா? அவள இதுக்கு மேல விட்டு வைக்கக் கூடாதுன்னு சொல்லிட்டு, அவங்கள கொலை பண்ணிடலான்னு சொல்லிட்டு முடிவு பண்றாரு. இருந்தாலும் தன்னுடைய குழந்தைகள நெனச்சு பார்த்துட்டு, அத அப்படியே தள்ளி போட்டுர்றாரு. சம்பவம் நடக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி தன்னுடைய மூத்த மகள வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க. அந்த பொண்ணு வந்து ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஸ்கூல்ல இருக்க ஹாஸ்டல்லயே விட்டுட்டு வந்திருக்காரு. அப்படி அந்த பொண்ண ஸ்கூல்ல விட்டுட்டு வரும்போது தான், அவரு வர வழியில ரோட்டோரத்துல அருவாள்லாம் போட்டு வித்துருக்காங்க. அருவாள், கத்தி இது எல்லாமே வித்துருக்காங்க. அப்ப அவங்க மனைவிய நெனச்சு பார்த்துட்டு, ஒரு அருவாள வாங்கிட்டு வந்திருக்காரு. அத தன்னுடைய வீட்ல மறைச்சும் வச்சிருக்காரு. சரி இதுக்கப்புறம் நம்ம மனைவி திருந்திட்டான்னா அப்படியே விட்டுறலாம். இதுக்கப்புறம் நம்ம மனைவி கூட எதுவுமே ஆர்கியூமென்ட் பண்ண வேணாம். ஒரு சந்தோஷமான வாழ்க்கைய கொண்டு போலான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்றாரு. அப்படி தன்னுடைய வாழ்க்கை மாறும்னு சொல்லிட்டு தான் அவரு வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா அன்னைக்கே அவங்க மனைவி ரொம்ப ரொம்ப லேட்டா வந்திருக்காங்க. ஒரு 11:30 மணிக்கு தான் வீட்டுக்கே வந்திருக்காங்க. மதியானத்துலருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அவங்க மனைவி எங்க போனாங்க அப்படிங்கிறதே தெரியல. ஃபோன் பண்ணாலும் ஃபோன் வந்து ஸ்விட்ச் ஆஃப்லயே இருக்கு. கரெக்ட்டா நைட்டு 11:30 மணிக்கு தான் அவங்க வீட்டுக்கே வந்திருக்காங்க. இன்னைக்கு தான் உன் கூட சேர்ந்து சந்தோஷமா வாழலாம். இனிமேல் நமக்குள்ள எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாதுன்னு நான் முடிவு பண்ணேன். இன்னைக்கே நீ இவ்வளோ லேட்டா வந்திருக்க. எங்க போன? ஃபோன எதுக்காக ஸ்விட்ச் ஆஃப் பண்ணன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. இத கேட்கும்போது அவங்க மனைவி சரியான பதில் சொல்லல. நான் யார் கூட வேணா போவேன். அது என்னுடைய இஷ்டம். உன்னால எதுவுமே பண்ண முடியல. அதனால நான் வேற ஒருத்தர் கூட தான் போயிட்டு வந்தேன். நீ நெனைக்கிற மாரி அந்த குமரேசன் கூட தான் இப்ப நான் ஒண்ணா இருந்துட்டு வந்தேன். அதுக்கு என்ன இப்போ? நான் என் இஷ்டத்துக்கு தான் இருப்பேன். நான் என்ன வேணா பண்ணுவேன்னு சொல்லிட்டு அங்கருந்து அவங்க ரூம்குள்ள போயிர்றாங்க. இது மேலும் மேலும் அவங்க கணவரான விஜயகுமாருக்கு கோவத்த வரவழைச்சிருக்கு. மேலும் அவங்க போகும்போதே அவங்க 13 வயசு பொண்ணையும் கூட்டிட்டு தான் போயிருக்காங்க. அதாவது பக்கத்துல இருக்க ஆம்பூர் அப்படிங்கிற ஊர்ல இருக்க ஒரு தியேட்டருக்கு தான் போயிருக்காங்க. போகுற வரைக்குமே தனலட்சுமி அவங்க 13 வயசு பொண்ணையும் தான் கூட்டிட்டு போயிருக்காங்க. அங்க டிக்கெட் எடுத்து குமரேசன் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காரு. இவங்க 3 பேரும் சேர்ந்து தான் சினிமா பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் வீட்டுக்கு லேட்டா வந்திருக்காங்க. சினிமா பார்க்கும்போது தன்னுடைய கணவர் ஃபோன் பண்ணிருவாருன்னு சொல்லிட்டு தான் அந்த ஃபோன ஸ்விட்ச் ஆஃப் பண்ணியிருக்காங்க. இந்த விஷயம் அந்த 13 வயசு பொண்ணு அவங்க அப்பாகிட்ட சொல்லிடுறாங்க. ஆனா அப்படி அவங்க சினிமா பார்த்துட்டு ஒரு ஆட்டோவ பிடிச்சு வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்காரு குமரேசன். அப்படி ஆட்டோல வரும்போது தனலட்சுமி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, "நம்ம சினிமா பார்த்த விஷயத்த உங்க அப்பாகிட்ட சொல்லாத. மேலும் குமரேசன் சொல்லிட்டு ஒரு அங்கிள் வந்தத பத்தியும் உங்க அப்பாகிட்ட எதுவுமே சொல்லாதன்னு" சொல்லி தான் கூட்டிட்டு வந்திருக்காங்க. இருந்தாலும் அந்த 13 வயசு பொண்ணு தன்னுடைய அப்பாகிட்ட எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க. இதுக்கு மேல ஆத்திரத்தோட உச்சகட்டத்துக்கே போயிட்டாரு விஜயகுமார். உடனே இந்த விஷயம் தெரிய வந்ததுக்கு அப்புறம் ரூம்குள்ள இருந்த அவங்க மனைவிட்ட போய் திரும்பவும் ஆர்கியூமென்ட் பண்றாரு. "எனக்கு தெரியாம அவன் கூட நீ இல்லீகல் ரிலேஷன்ஷிப் வச்சிருக்க. அந்த பழக்கத்த விட்டுருன்னு சொல்லிட்டு நான் எவ்வளவோ சொல்லியிருக்கேன். ஏற்கனவே ஒருத்தர் கூட பழகிட்டு இருக்க. இப்ப குமரேசன் கூட நெருங்கி பழகிட்டு இருக்க. இதுக்கு மேல இத நீ கன்டின்யூ பண்ணக்கூடாதுன்னு" சொல்லிட்டு பயங்கரமா சண்ட போட்டுருக்காரு. அவங்க மனைவி திரும்ப திரும்ப "நீ எல்லாம் ஒரு ஆம்பளையே இல்ல.
உன் கூடயெல்லாம் சேர்ந்து எப்படி என்னால வாழ முடியும்? எனக்கு அந்த குமரேசன் கூட தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. அவன் கூட தான் இனிமேல் நான் இருக்க போறேன். நீ ஒழுங்கா இருந்தா நான் ஏன் அவன தேடி போக போறேன்னு சொல்லிட்டு, நீலாம் ஆம்பளையே இல்லன்னு சொல்லிட்டு திட்டும்போது தான், அவரோட வெறியோட உச்சகட்டத்துக்கே போயிட்டாரு. ஏற்கனவே அவர் வாங்கிட்டு வந்த அருவாள் எடுத்து அவங்க மனைவியோட கைய புடிச்சு மணிக்கட்ட அறுத்து விட்டுறாரு. 2 கையோட மணிக்கட்டையுமே அறுத்து விட்டோனே ரத்தம் அதிகமா வெளியேறுது. உடனடியா அவங்கள பிடிச்சு செவுத்துல முட்ட ஆரம்பிக்கிறாரு. அவங்க மயக்கம் போட்டு கீழ விழுந்ததுக்கு அப்புறம், அவங்க வாயில ஒரு துணிய வச்சு அடைக்கிறாரு. மேபி அவங்க கத்திறக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு துணிய வச்சு அடைச்சிடுறாரு. அதுக்கப்புறம் ஒரு டவல வச்சு அவங்க மூஞ்ச மூடிர்றாரு. அதுக்கப்புறம் செல்ஃபோன் சார்ஜர் ஒயர் எடுத்து அவங்க கால இறுக்கமா கட்டிர்றாரு. அந்த உடல அரிசி சாக்கு பையில போட்டு அவங்க வீட்டு மேல இருக்க கிச்சனோட பரண்ல வச்சர்றாரு. வச்சுட்டு அது தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு அது மேல வந்து நெறைய பொருட்கள வச்சு மறைக்கிறாரு. அதுக்கப்புறம் 12 மணி போல வீட்ல போய் படுத்தும் தூங்கிர்றாரு. அடுத்த நாள் காலையில எந்திரிச்சு கூட தன்னுடைய குழந்தைகளுக்கு சாப்பாடு செஞ்சு குடுத்து ஸ்கூலுக்கு அனுப்பியிருக்காரு. குழந்தைகள் அதுக்கப்புறம் அம்மா எங்க எங்கன்னு கேட்டிருக்காங்க. அக்கம் பக்கத்துல இருக்கவங்களுக்கும் 2 நாள் ஆனதுக்கப்புறம் அந்த வீட்ல இருந்து துர்நாற்றம் வர ஆரம்பிச்சிருக்கு. குழந்தைகளும் அம்மா எங்க எங்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. பக்கத்து வீட்டுக்காரங்கலாம் நீங்க போய் உடனடியா கம்ப்ளைண்ட் குடுங்க. உங்க மனைவிய காணோம்னா கம்ப்ளைண்ட் குடுங்க. உங்க வீட்ல இருந்து வேற துர்நாற்றம் வருது. இத பத்தியும் கம்ப்ளைண்ட் குடுங்க. இப்படிலாம் சொல்லி பிரஷர் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவரு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் குடுத்தாரு. இப்போ போலீஸ் கிட்ட எல்லாத்தையுமே நடந்த எல்லாத்தையும் கன்ஃபஸ் பண்ணிட்டாரு. மேலும் அவருடைய வீட்ல இருந்து அவருடைய சட்டையும், அந்த ரத்த கறை படிந்த அருவாளையும் போலீஸ் மீட்டெடுக்குறாங்க. மேலும் இவரும் கன்ஃபஸ் பண்ணதுனால அவர உடனடியா கோர்ட்ல ஆஜர்படுத்துறாங்க. அதுக்கப்புறம் வேலூர் மத்திய சிறையில விஜயகுமார அடைச்சிடுறாங்க. இதுக்கு காரணமா இருந்த குமரேசனையும் கூப்பிட்டு போலீஸ் விசாரணை பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் தன்னுடைய கணவர் வந்து அவங்க மனைவிய கொல்லுவாருன்னு சொல்லிட்டு எனக்கு எதுவுமே தெரியாது. நாங்க படத்துக்கு போனது உண்ம. நாங்க பழகிட்டு இருந்தது உண்ம. ஆனா இந்த கொலைக்கும் எனக்கும் எந்தவித சம்மந்தமும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு குமரேசன் சொல்லிடுறாங்க. மேற்கொண்டு போலீஸ் அவர் மேல எந்தவித ஆக்ஷனும் எடுக்கல. இப்ப நெற்கதியா நிக்கிறது யார் அப்படின்னா, அந்த 3 குழந்தைகள் மட்டும் தான். 16 வயசான ஒரு பொண்ணு, 13 வயசான ஒரு பொண்ணு, 5 வயசுல ஒரு பையன். இப்ப அம்மா கொடூரமான முறையில இறந்து போயிட்டாங்க. அப்பாவ போலீஸ் புடிச்சுட்டு போயிட்டாங்க. இப்ப அந்த 3 குழந்தைகளுக்கு ஆதரவுன்னு சொல்லிட்டு யார் இருக்கா? ஒரு கிரைம் பண்றதுக்கு முன்னாடி கண்டிப்பா குழந்தைகளோட நிலைமைய யோசிச்சு பார்க்கணும். மேலும் இதுல ரொம்ப பாதிக்கப்பட்டது அந்த 13 வயசான பொண்ணு தான். அந்த பொண்ணு வந்து அழுதுகிட்டே நெறைய பேட்டி குடுத்துருக்காங்க. அத பார்க்கும்போது அந்த பொண்ணு வாழ்க்கையில இந்த விஷயத்த இனிமேல் வாழ்நாள் ஃபுல்லா மறக்க முடியாது. ஏன்னா கடைசியா அவங்க அம்மா கூட அந்த பொண்ணு தான் சினிமாக்கு போயிருக்காங்க. இத நம்ம அப்பாகிட்ட சொன்னனால தான் நம்ம அப்பா நம்ம அம்மாவ கொன்னுட்டாங்க அப்படிங்கிறது அதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணுக்கு தெரிய வந்திருக்கு. இதுக்கப்புறம் அந்த 3 பசங்களுக்கு ஆதரவுன்னு சொல்லிட்டு யார் இருக்கா? மேலும் இப்ப தனலட்சுமி உயிரோட இல்ல. இதனால விஜயகுமார் சொல்றது எல்லாமே உண்மதானா அப்படிங்கிறத போலீஸ் விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா உண்மையிலேயே தனலட்சுமி குமரேசன் கூட சினிமாக்கு போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க பொண்ணே சொல்லியிருக்காங்க. இதன் மூலியமா அவங்களுக்கு வேற ஒருத்தர் கூட அஃபேர் இருந்தது உண்மதான். ஆனா இதுக்காக அந்த கணவர் அவங்க மனைவிய இந்த அளவுக்கு கொடூரமா கொலை பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்பவே தப்பு. அதே டைம்ல அவங்க மனைவி அவங்க கணவர ஆம்பளையா ஆம்பளையான்னு சொல்லிட்டு ரொம்ப கேவலமா பேசியிருக்காங்க. ஒரு கட்டத்துல தனலட்சுமிக்கு அவங்க கணவர பிடிக்காம போயிருச்சு. வேற ஒருத்தர் மூலியமா தான் அவங்களுக்கு ரொம்பவே இன்பம் கிடைச்சிருக்கு. இதனால அவங்க என்ன பண்ணியிருக்கணும், குழந்தைகள கூட்டிட்டு அவரு கூடயே போயிருக்கணும். இந்த பக்கம் விஜயகுமார் அவங்க மனைவி வேற ஒருத்தர் கூட பழகிட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம், தன்னுடைய குழந்தைகளுக்காக குழந்தைகள கூட்டிட்டு இவரு ஒரு பக்கம் தனியா பிரிஞ்சு போயிருக்கலாம். இதனால அடிக்கடி இவங்க 2 பேரும் சண்டை போட்டு அந்த குழந்தைகளோட வாழ்க்கைய கேள்விக்குறியாக்கிட்டாங்க. அவ வேற ஒருத்தன் கூட சுத்திட்டு இருக்கா. இப்ப நம்பளும் இவங்கள கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிட்டா, நம்ம குழந்தைகள யார் பாப்பான்னு சொல்லிட்டு அவரு யோசிச்சிருந்தாருன்னா, இந்த கொலைய பண்ணியிருக்கவே மாட்டாரு. இந்த கேஸ்ல இருந்து எடுத்துக்க வேண்டிய ஒரே விஷயம் என்ன அப்டின்னா, இந்த மாரி அஃபேர்ல இருக்கவங்கலாம் கண்டிப்பா ஒரு முறை உங்க குழந்தைகளோட வாழ்க்கைய பத்தி நெனச்சு பாருங்க. எந்த ஒரு தவறான கிரைம் பண்றதுக்கு முன்னாடியும், ஒரு தப்பான ரிலேஷன்ஷிப்குள்ள போறதுக்கு முன்னாடியும், யாருமே பாதிக்கப்படாம இருக்கிற வகையில நம்ம அதுக்கு தகுந்த மாரி ஒரு முடிவு எடுக்கணும். இது நம்ம குடும்பத்த அஃபெக்ட் பண்ணும் அப்டின்னு நெனச்சோம்னா, உடனடியா அந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்து வெளிய வரது மட்டும் தான் நல்லது. உங்க கணவருக்கும், உங்க குழந்தைகளுக்கும் உண்மையா இருக்கிறது தான் ஒரு உண்மையான ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை. 2 பேரும் காதலிச்சு கல்யாணம் பண்ணவங்க எப்படி அந்த பாசத்த விட்டுட்டு இன்னொருத்தர் கூட பழகுறதுக்கு தனலட்சுமிக்கு மனசு வந்துச்சுன்னு தெரியல. உண்மையிலேயே தனலட்சுமி செஞ்சதும் தப்பு. அதுக்காக அவங்க கணவர், அவங்க மனைவிய இந்த அளவுக்கு கொடூரமா செஞ்சதும் அத விட மிகப்பெரிய தப்பு. இதுல யார் மேல தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாரி இன்னொரு கிரைம் கேஸோட உங்கள வந்து சந்திக்கிறேன். மறக்காம வீடியோவ லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.